ஸோ இந்த எடுத்துக்காட்டு சம்மில் நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு கணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3. இப்போ இந்த ஏங்கிற கணத்தை வச்சு நம்ம ஒரு தொடர்பு அமைக்கணும். ஆனால் அந்த தொடர்பு வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி நமக்கு இருக்கணும். ஸோ ஆறுங்கிறது தொடர்பு. இந்த தொடர்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தற்சுட்டு சமச்சீர் கடப்பு. இந்த மூணுமே வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தொடர்பை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொடுத்துருக்கிற 4 உறுப்பில் ஸோ நம்ம 1,1 2,2 3,3 ஸோ கொடுத்துருக்கிற உறுப்பை நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம் 1,2 1,3 அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 3 தொடர்புமே இல்லாத ஒரு தொடர்பை நம்ம உருவாக்கணும். ஸோ இப்போ இந்த 1,1 ஒரே நம்பர் வந்து ஒரு உறுப்பாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம பார்த்துருக்கோம், அது வந்து தற்சுட்டு சமச்சீர் கடப்பு மூணையுமே அது உருவாக்கும். ஆனால் நமக்கு இந்த மூணுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இந்த 1,1 2,2 3,3ங்கிறது தொடர்பில் வரக்கூடாது. ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா அந்த 3 கண்டிஷனும் நமக்கு தற்சுட்டு சமச்சீர் கடப்புன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த தொடர்பை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, இப்போ 6ங்கிற தொடர்பில் நான் 1,2ன்னு எடுத்துக்கிறேன் உறுப்பு. ஸோ இந்த 1,2ங்கிறது நமக்கு கடப்பு தொடர்பு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பில் வந்து ஒரே ஒரு உறுப்பு இருந்தால் அது வந்து நம்ம கடப்பு தொடர்புன்னு சொல்லிட்டு புக்கில் நீங்கள் பேஜ் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது தொடர்பு ஒரு உறுப்பினை கொண்டிருந்தால் அது கடப்பு தொடர்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கடப்பு தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த தொடர்போட நம்ம இன்னொரு உறுப்பு நம்ம என்ன செய்யணும், சேர்த்துக்கணும். ஸோ அதாவது 1,2ங்கிற உறுப்பு இருக்கும், இதோட நம்ம 2,3ங்கிற ஒரு உறுப்பை சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்த்துட்டோம்னா இந்த தொடர்பு வந்து நமக்கு தற்சுட்டும் வராது, சமச்சீரும் வராது, கடப்பும் வராது. எப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு தற்சுட்டுக்கு கண்டிஷன் என்னது, ஸோ ஏங்கிறது நமக்கு தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஆனால் இந்த தொடர்பில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ ஏபி நமக்கு ரெண்டுமே வேறு வேறையாக தான் இருக்குது. அதாவது இந்த 1,1 2,2ங்கிற உறுப்பு நமக்கு இங்கே இல்லை. ஸோ இது தற்சுட்டும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமச்சீர். ஸோ சமச்சீருக்கு நம்ம கண்டிஷன் என்னது, A,B B,A அப்படிங்கிறது தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1,2 இருந்தால் 2,1ன்னு இருக்கணும். அப்படி இல்லாட்டி 2,3 இருந்தால் 3,2 இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து ABBA அப்படிங்கிற இந்த சமச்சீர் கண்டிஷனுக்கு வரும். ஆனால் அப்படியும் இந்த தொடர்பில் வந்து உறுப்புகள் இல்லை, அப்போ இது சமச்சீரும் கிடையாது. அடுத்து கடப்பு இது கிடையாது. ஏன் அப்படின்னா கடப்பு வந்து நமக்கு A,B B,C உறுப்பில் தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். அடுத்து இந்த ஏவும் சியும் சேர்ந்து ஸோ A,Cயும் தொடர்பில் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1,2 2,3 ஸோ இந்த A,B B,C இப்படி நமக்கு இருக்குது. அதாவது 1,2 இங்கே B2னா இங்கே Bயும் 2,3 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இல்லை, இந்த A,C படி நமக்கு என்னது 1,3 இல்லை. அதாவது இந்த ஏவும் சியும் சேர்த்த 1,3 இந்த தொடர்பில் இல்லை. அப்போ இப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா, அதாவது 6ங்கிற தொடர்பில் 2 உறுப்பு இருந்துச்சுன்னா இது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு இந்த மூணுமே இல்லாத ஒரு தொடர்பு இது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, தற்சுட்டு சமச்சீர் அல்லாமல் கடப்பு தொடர்பு. அதாவது தற்சுட்டு சமச்சீர் மட்டும் இருக்கக்கூடாது, ஆனால் அந்த தொடர்பில் கடப்பு இருக்கலாம். ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸோ செகண்ட் ஒன்ல இப்போ நமக்கு கடப்பு தொடர்பு மட்டும் இருக்கிற மாதிரி உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு தொடர்பில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்குறோம், 6ங்கிற தொடர்பில் அதாவது தொடர்பு 6ல் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்தால் அது என்னது, நமக்கு கடப்பு தொடர்பு. ஸோ இது நமக்கு கடப்பு தொடர்பு. இப்போ இது சமச்சீர் தொடர்பு இருக்காது. ஏன் அப்படின்னா சமச்சீர் தொடர்புக்கு நமக்கு என்னது A,A அப்படிங்கிறது தொடர்பில் இருக்கணும் உறுப்பா. இங்கே நமக்கு என்ன இருக்குது 1,2 ஸோ 1 2 ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஒன்று நமக்கு 1,1 இருக்கணும் அல்லது 2,2 இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அது நமக்கு என்னது சமச்சீர், தற்சுட்டு. சமச்சீருக்கு நமக்கு என்னது A,B B,A வந்து தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது 1,2 இருக்குது.
இப்போ 1,2 இந்த கண்டிஷன் படி நமக்கு என்னது 2,1 இருக்கணும். ஸோ அப்படியே நமக்கு இல்லை. அப்போ இது வந்து நமக்கு என்னது சமச்சீரும் கிடையாது, தற்சுட்டும் கிடையாது. ஸோ இந்த தொடர்பில் ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதால இது வந்து கடப்பு தொடர்பு. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தற்சுட்டு மற்றும் கடப்பு அல்லாமல் சமச்சீராகும் தொடர்பு. ஸோ வெறும் சமச்சீர் மட்டும்தான் இந்த தொடர்பில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1,2 வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு தொடர்பில் 1,2 2,1ன்னு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த உறுப்புகளை கொண்ட ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ இது நமக்கு தற்சுட்டாகுமா? ஸோ இது தற்சுட்டு தொடர்பு கிடையாது. ஏன்னா தற்சுட்டு தொடர்புனா நமக்கு என்னது ஏ, அப்படிங்கிற கண்டிஷன் படி இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, 1 2. ஸோ ரெண்டுமே வேற வேறையா இருக்குது. 1 2 வேற வேற இருக்குது. ஒன்று சேம் நம்பர் இருக்கணும், இந்த ஏன்னு ஒன்று போல இருக்கணும். ஸோ இது தற்சுட்டும் கிடையாது. ஆனால் இது வந்து சமச்சீர். எப்படின்னா சமச்சீர் வந்து ஏ, பி, ஏ வந்து தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1,2 ஏல 1 பியில் 2. ஸோ பியில் 2 ஏல 1. அப்போ இந்த கண்டிஷன் படி நமக்கு என்னது தொடர்பில் இருக்குது. அப்போ இது சமச்சீர். அடுத்து இது கடப்பு கிடையாது. ஏன்னா கடப்புனா நமக்கு என்னது ஏ, பி, சி தொடர்பில் இருக்கணும். இந்த ஏவும் சியும் சேர்ந்து நமக்கு தொடர்பில் இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1,2 2,1 இருக்குது. ஆனால் ஏ, சின்னு சேர்ந்து நமக்கு என்னது 1,1 இருக்கணும். ஆனால் இந்த தொடர்பு நமக்கு 1,1 இல்லை. அப்போ கடப்பு கிடையாது. இது வந்து சமச்சீர் மட்டும்தான். அடுத்து 4th ஒன்னில் தற்சுட்டு அல்லாமல் சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பு. ஸோ தற்சுட்டு வரக்கூடாது, ஆனால் சமச்சீரும் கடப்பும் ரெண்டும் சேர்ந்து வரணும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், 6ங்கிற தொடர்பில் இப்போ 1,2 2,1 என்ன பார்த்துட்டோம், தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம், 1,2 2,1 சமச்சீர் நிரூபிச்சிட்டோம். அப்போ இதில் சமச்சீர் வந்துருச்சு. சமச்சீர் வந்துருச்சு. நம்ம கேட்டது என்னது, சமச்சீரும் கடப்பும் இருக்கணும் இதில். ஸோ இதில் நமக்கு என்னது சமச்சீர் வந்துருச்சு. இப்போ இதை வந்து கடப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது ஏ, பி, ஏ தொடர்பில் இருக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது 1,2 2,1. ஸோ இந்த தொடர்பில் உறுப்பாக இருக்குது. அப்போ இது நமக்கு சமச்சீர். ஸோ இது கடப்பாக வர்றதுக்கு என்ன செய்யணும், ஏ, பி, சி தொடர்பில் இருக்கணும். அடுத்தது ஏ, சி தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு 1,2 2,1. இப்போ ஏவும் சியும் வந்தால் தான் 1,1 இந்த தொடர்பில் உறுப்பாக இருந்தால் தான் இது கடப்பாக மாறும். அப்போ இந்த தொடர்பில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1,1 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸோ இதே உறுப்புகளை நம்ம பார்த்தீங்கன்னா 2,1 1,2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1,2 2,1 தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உறுப்புகளை மாற்றி எடுத்துக்கலாம். அப்போ இது ஏபியும் இது பிசியும் மாறும். அப்போ நமக்கு ஏசி என்ன செய்யும், உறுப்பு மாறும், 2,2ங்கிறது மாறும். ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன செய்யணும், 2,2 சேர்க்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த தொடர்பு என்னது சமச்சீர் கடப்பு தொடர்பாகும். இப்போ இது தற்சூட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1,1 2,2 இருக்குது. ஸோ ஏ கண்டிஷன் படி இது வந்து தற்சூட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஏங்கிற கணத்தில் எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்க, 0 1 2 3. ஸோ நமக்கு இங்கே 3,3 அப்படிங்கிற ஒரு உறுப்பு தொடர்பில் இல்லை. அப்போ இது நமக்கு தற்சூட்டாக மாறாது. அடுத்து 5th ஒன் வந்து சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாமல் தற்சூட்டு மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ 3,3 0,0 இல்லை. இப்போ ஒரு கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கோ எல்லாமே வந்து இந்த ஏ, கண்டிஷன் படி இருக்கணும். ஸோ இதில் இல்லாததால் இது வந்து தற்சூட்டு கிடையாது. அடுத்து 5th ஒன் சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாமல் தற்சூட்டு தொடர்பு. 5th ஒன்னில் வெறும் தற்சூட்டு தொடர்பு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ இது நம்ம எப்படி எடுக்கலாம், 6ங்கிற தொடர்பில் 0,0 1,1 2,2 3,3. ஏன்னா ஏ கண்டிஷன் படி நமக்கு இது தற்சுட்டு. ஆனால் நம்ம இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம், இந்த ஏ, அதாவது 1,1 நமக்கு என்னது சமச்சீர் கடப்புன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து சமச்சீர் கடப்பாக ஆக்காமல் தற்சுட்டு தொடர்பாக மட்டும் மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், இதோட நம்ம
1,2 2,3 சேர்த்துடலாம். அப்படி சேர்த்துட்டோம்னா இது வந்து சமச்சீரும் கிடையாது, கடப்பும் கிடையாது. எப்படின்னா சமச்சீருக்கு வந்து 1,2 2,1 அதாவது ஏ கமா பி பி கமா ஏ அப்படிங்கிற தொடர்பு உறுப்புல இருக்கணும். ஆனால் நமக்கு 1,2 இருக்கு, இந்த 2,1ங்கிற உறுப்பு இல்லை. ஸோ அப்போ இது வந்து நமக்கு சமச்சீர் அல்ல. அடுத்து இன்னொன்று கடப்பு. ஸோ கடப்புக்கு நமக்கு ஏ கமா பி பி கமா சிங்கிற உறுப்பு தொடர்பில் இருக்கணும். இன்னொன்று ஏ கமா சியும் தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு இப்போ இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா 1,2 2,3 தொடர்பில் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த ஏ கமா சி படி 1,3 தொடர்பில் உறுப்பாக இல்லை. ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்னது கடப்பாக மாறாது. இதை நம்ம மாற்றி கூட ஸோ இதை வந்து மாற்ற முடியாது. இப்போ 1,2 2,3 எடுத்தோம். நம்ம இந்த 4th ஒன்னில் பார்த்தீங்கன்னா 1,2 2,1 இதை மாற்றிக்கிட்டோம். திரும்ப இந்த ரெண்டு உறுப்புகளையும் மாற்றிக்கிட்டோம், 2,1 1,2ன்னு. ஆனால் இதில் நம்ம மாற்ற முடியாது, 1,2 2,3 எடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2,3 1,2ன்னு எடுக்கிறோன்னா இது ஏபி, இதை வந்து பிசின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பியில் 3 இருக்குது. அப்போ இங்கேயும் பியில் என்ன செய்யணும், 3 இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ இந்த உறுப்புகளை மாற்ற முடியாது. இப்போ நம்ம லாஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1,2 பார்த்தீங்கன்னா இது ஏபி, இது பிசி. அப்போ பி நமக்கு இங்கே 2 இருக்கிறதால இங்கேயும் 2, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் பி 1 இருக்கிறதால இங்கேயும் பி 1. இப்படி நமக்கு பியோட மதிப்பு மாற்றாமல் நம்ம உறுப்புகள் என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ அடுத்து 6th ஒன் வந்து சமச்சீர் அல்லாமல் தற்சுட்டு கடப்பு மட்டும் இருக்கணும். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா தற்சுட்டு இருக்கணும், சமச்சீர் தற்சுட்டும் கடப்பு மட்டும் இருக்கணும். ஸோ ஆறுங்கள தொடர்பில் தற்சுட்டு இருக்கணும்னா நமக்கு ஏ கமா ஏ கண்டிஷன் படி எல்லாமே இருக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது ஏ கமா ஏ கண்டிஷன் படி இருக்குது. அப்போ இது நமக்கு என்னது தற்சுட்டு. இப்போ இது மட்டும் இருந்தால் நமக்கு சமச்சீர் கடப்பு வந்துடும். ஆனால் நமக்கு சமச்சீர் இருக்கக்கூடாது, கடப்பு மட்டும் இருக்கணும். அப்போ இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1,2 அப்படிங்கிற ஒரு உறுப்பை சேர்த்துலாம். சேர்த்துட்டோன்னா இது சமச்சீர் இல்லாமல் போயிடும். எப்படின்னா 1,2 அதாவது சமச்சீருக்குன்னா ஏ கமா பி பி கமா ஏ தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஆனால் நமக்கு 1,2 இருக்குது. ஸோ 2,1 இந்த தொடர்பில் உறுப்பாக இல்லை, 2,1 இல்லை. அப்போ இது சமச்சீர் ஆகாது. ஆனால் இது கடப்பாக மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1,2 2,2ஓட கம்பேர் பண்ணணும். அதாவது ஏ கமா பி பி கமா சி தொடர்பில் உறுப்பாக இருக்கணும், இன்னொன்று ஏ கமா சி தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஸோ 1,2 2,2. இப்போ இங்கே பியில் 2 இருக்குன்னா இங்கேயும் பியில் 2 இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம போயிட்டு 1,2 1,1ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பியும் மதிப்பு வேறையாக மாறிடுது. ஸோ பி 1 போல் இருக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ இந்த 1,2 ஏ கமா சி இப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த தொடர்பில் 1,2 இருக்கா. ஸோ அப்போ இது நமக்கு என்னது கடப்பாக மாறிடும். அப்போ நமக்கு இந்த மாதிரி தொடர்பை நம்ம உருவாக்கணும்னா தற்சுட்டு கடப்பு மட்டும் கிடைக்கும், சமச்சீர் வந்து இருக்காது. அடுத்து 7th ஒன்னில் கடப்பு அல்லாமல் தற்சுட்டு சமச்சீர் மட்டும் இருக்கணும். ஸோ தற்சுட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த ஏ கமா ஏ கண்டிஷன் படி எல்லாமே இருக்கணும். ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ இது நமக்கு தற்சுட்டு. இப்போ இதே கண்டிஷன் நமக்கு சமச்சீரும் தான் கடப்பும் தான் வரும். ஆனால் நமக்கு என்ன செய்யக்கூடாது, கடப்பு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதோட நம்ம ஸோ 1,2 2,3 2,1 3,2 அப்படிங்கிற இந்த உறுப்புகளை எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும். இப்போ இது வரைக்கும் நமக்கு தற்சுட்டாக கிடைச்சிடும். இப்போ இதை வந்து கடப்பு இல்லாமல் சமச்சீராக மாற்றணும்னா இந்த உறுப்புகளெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். எப்படின்னா இப்போ இந்த 1,2 2,1 பாருங்க. ஸோ 1,2 2,1 வந்து சமச்சீரில் ஏ கமா பி பி கமா ஏ
அப்படிங்கிற கண்டிஷன் படி இருக்குது. ஸோ அப்போ இது நமக்கு என்னது சமச்சீர். அதே மாதிரி தான் 2,3 3,2. ஸோ 2,3 3,2. ஆனால் இதை வந்து கடப்பா இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ 1,2 2,3 இது வந்து A, B B, C படி தொடர்பில் உறுப்பாக இருக்குது. இன்னொன்று இதை A, C தொடர்பில் உறுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது 1,3 தொடர்பில் இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன செய்யல, அந்த தொடர்பில் இல்லை. அப்போ இது வந்து கடப்பு அல்ல. அதே மாதிரி தான் இந்த 2,3 3,2 பார்த்தீங்கன்னா, ஸோ 2,3 3,2 அப்போ இது A, B B, C படி இருக்குது. ஸோ ஏசி வந்து 2,2 தொடர்பில் இருக்குது. ஆனால் இதை வந்து கடப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷன் நமக்கு இந்த கண்டிஷனில் 1,3 தொடர்பில் உறுப்பாக இல்லை. அப்போ 1 இல்லைனாலும் நமக்கு என்னது அது கடப்பு தொடர்பு கிடையாது. ஸோ ஒரு தொடர்பை நம்ம இந்த மாதிரி எழுதணும்னா இது வந்து கடப்பு அல்லாமல் தற்சுட்டு சமச்சீராக நமக்கு கிடைக்கும். அடுத்தது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு 3 தொடர்புமே இருக்கிற மாதிரி ஒரு ஆர் நம்ம எழுதணும். ஸோ ஆர் வந்து தற்சுட்டாக இருக்கணும். அப்போ 0,0 1,1 2,2 3,3. ஸோ நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஏ மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு தொடர்பு. இந்த 3 தொடர்புமே நமக்கு என்னது இந்த ஏ. ஸோ தற்சுட்டு கண்டிஷன் படி வந்த எல்லாமே நமக்கு என்னது சமச்சீர் கடப்பாக இருக்கும். எப்படின்னா இப்போ சமச்சீர் என்னது A, B B, A தொடர்பில் உறுப்பாக இருக்கணும். ஸோ இப்போ 2,2 எடுத்துக்கலாம். ஸோ 2,2 இப்போ இங்கே பிலேயும் 2 இருக்குது, இங்கேயும் பியில் 2 போடுறோம், ஏலேயும் 2 இருக்குது, ஏல 2 போடுறோம். அப்போ A, B B, A கண்டிஷன் படி நமக்கு என்னது இது சமச்சீர். ஸோ எல்லா உறுப்புகளுமே அதனால தான் A, அப்படிங்கிற கண்டிஷன் கொண்ட ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த 3 தொடர்புமே என்ன செய்யும் அதில் இருக்கும்.